தென் தமிழகத்தில் 50 கோடி ரூபாய் செலவில் பல் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, தென் தமிழகத்தில் 50 கோடி ரூபாய் செலவில் பல் மருத்துவமனை அமைக்கப்படும் என்றார். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை 120 கோடி ரூபாய் செலவில் உயர்நிலை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என்றும், 6 கோடி ரூபாய் செலவில் 10 ஆரம்ப சுகாதார மையங்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 10 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 6 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 108 ஆம்புலன்ஸ் சேவை பிரிவுக்கு 5 கோடி ரூபாய் செலவில் புதிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வாங்கப்படும் என்றும், 12 இடங்களில் இரத்த சேகரிப்பு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 12 புதிய இரத்த வங்கிகள், 10 இரத்த சேமிப்பு மையங்கள் மற்றும் 10 இரத்த சேகரிப்பு பிரிவுகள் 12 கோடியே 12 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் 10 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும், புதுக்கோட்டையில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். இதேபோல் பேரவையின் விதி 110 கீழ் சில திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் ஜெயலலிதா, தமிழகத்தில் வாழும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், அம்மா மகளிர் சிறப்பு குழு உடல் பரிசோதனை, அம்மா ஆரோக்கிய திட்டம் போன்றவை தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். முழு உடல் பரிசோதனைக்கு தற்போது 5000 முதல் 12000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களால் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தார். அரசின் முழு உடல் பரிசோதனை திட்டத்திற்கு மிக குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்தார். மேலும் கருவுற்ற தாய்மார்களின் உடல் நலனை பேகும் வகையில் 11 வகை மூலிகை மருந்து அடங்கிய அம்மா மகப்பேறு சஞ்சீவி என்ற முழு பெற்ற மருத்துவ பொக்கிஷம் தாய்மையடைந்த பெண்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார்.